சொல்லுங்கள் பாப்போம். எங்க மாமியார நல்லா பாசமா பேசி பேசியே அவங்களுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டேன். துடிக்க துடிக்க செத்து போச்சு. எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ல? சொர்க்கம் தான், உங்களுக்கு சொர்க்கம் தான். அடுத்து ஐயா, என்னடா? நான் கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு வட்டிக்கு வட்டி வாங்கி என்னால 30-40 குடும்பம் சீரழிஞ்சு தூக்குல தொங்கி இருக்கு. அப்ப எனக்கு சொர்க்கம் தானே? உனக்கு தாண்டா சொர்க்கமே. ஊரையே வளைச்சு உலையில போட்டவன் நானு. ஒருத்தனை கூட வாழ விடல. எனக்கு சொர்க்கத்தை காட்டுங்க. அடுத்து தோ நிக்கிறானே, இவன் பொண்டாட்டி நான் தான் வச்சிருந்தேன். அப்படியா? இது வரல அவனுக்கு தெரியாது. எனக்கு சொர்க்கம் தானே? உனக்கும் சொர்க்கம் தான். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் சொத்தையும் அடிச்சு புடிங்கி நான் எழுதி வாங்கினையா. ஏன் 3 கொலை கூட பண்ணுங்கய்யா. உங்களுக்கு சொர்க்கம் தான் வேண்டும் அல்லவா? உங்க யாருக்கும் தண்டனை வேண்டாம். நீங்கள் பாவமும் செய்துவிட்டு தண்டனையும் வேண்டாம் என்றால் அப்புறம் யாரடா உங்களுக்கு தண்டனை கொடுப்பது? என்ன இப்படி சொல்றாரு? சித்திரகுப்தா பிரபு, இவர்களை நரகத்திற்கு கொண்டு போய் கிர்லில் அடித்து என்ன கடாயில் வரணும். அரக்கர்களே, இவர்களை இழுத்து செல்லுங்கள். ஆசைதானடா மனிதனுக்கு ஆபத்து. சித்திரகுப்தா பிரபு, யார் இந்த 6 பீஸ்? அதை தட்டு. நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள்? நரகமா இல்லை சொர்க்கமா? கூறுங்கள். ஊரையா? பிரபு, என்ன அவர் காது கேட்காதவராம் பிரபு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ண ஃபன் அவனுக்கு கேட்டிருக்காதா? கேட்டிருக்காது பிரபு. நீ மூடின்னு உட்காரு. ஐயா, பூமியில நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம் ஐயா. இருந்தாலும் நாங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஐயா. நரகம் ஒண்ணும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாங்க நரகத்துக்கே போறோம் ஐயா. நீங்கள் ஒன்றும் பாவம் செய்யவில்லை. உங்களை படைத்த பிரம்மதேவன் தான் உங்களுக்கு பாவம் செய்து விட்டான். சித்திரகுப்தா, இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வை. போங்கள். வாங்கடி, அவார்டு பம்ப்ஷனுக்கு வரீங்க. அழைத்து செல்லுங்கள். கொஞ்சம் வேகமா தான் வீச. மாசம் சம்பளம் நீ அடே சிலேட்டு மூஞ்சி சித்திரகுப்தா. பிரபு, என் ஆட்சி முறை எப்படிடா இருக்கிறது? வாயில ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டு உட்காந்து வேலை பாரு. ஆமா, எவனோ ஒருத்த ஃபன்னே வரல சொன்னானே. எங்க அவன்? டேய் பருப்பி மண்டா, வாடா இங்க. பிரபு, வா. வந்தேன் பிரபு. போடா பின்னாடி. ஐயோ, லூசேதான். ஃபன் பார்த்தாயா சித்திரகுப்தா? படிப்பறிவற்ற முட்டாள் என்று நினைத்தால் இவன் சாமர்த்தியமாக செயல்படுகிறானே. இவனை இப்படியே விடுவது நல்லதல்ல. எவ்வளவு நேரம் தான் தேடுவது? எங்க போனார் குப்தர்? ஆஹா, சித்திரகுப்தரே, தனிமையில் அமர்ந்து சோகமாக சோமபானம் அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வது? உங்கள் யாரையும் நம்பி பயனேதும் இல்லை. அதான் தனிமையுடன் தடுமாறிக் கொண்டிருக்கின்றேன். நான் வேண்டுமானால் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல். பூலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான். அவன் மிகப்பெரிய அறிவாளி. முதலமைச்சரிலிருந்து பிரதமர் வரைக்கும் அவனிடம்தான் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு அரசியல் சாணக்கியனாகவே விளங்குகிறான். அவன் பெயர் கோ ரங்கசாமி. ரங்கு ரங்கு என்று செல்லமாக அழைப்பார்கள். அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? உங்கள் பதவிக்கு நான் வரலாம் என்று அவனிடம்தான் ஆலோசனை கேட்டேன். எனது என் பதவிக்கா? இல்லை குப்தரே, நீங்கள் எப்படியும் தர்மபிரபு பதவிக்கு கண்டிப்பாக வந்து விடுவீர்கள். அப்போது உங்கள் பதவி காலியாகத்தான் இருக்கும். அந்த பதவிக்கு நான் வரலாம் என்று நினைப்பது சரிதானே? அவனுக்கு நான் நன்றாக குழி வெட்டுகிறேனோ இல்லையோ, எனக்கு நீங்கள் நன்றாகவே வெட்டுகிறீர்கள். ஓ ரங்கசாமி, அவனும் என் குல வழிதான். ஆனால் இந்த பூலோகவாசிகளை நம்பக்கூடாது என்பார்களே, அதான் யோசிக்கிறேன். இந்த தருணத்தில் நாம் யாரை வேண்டுமானாலும் நம்பலாம். நமக்கு காரியமாக வேண்டும், அவ்வளவுதான். நானும் வந்ததிலிருந்து பார்க்கின்றேன். ஒரு கையை பின்னாலே வைத்துள்ளாயே, கையில் எதுவும் பிரச்சனையா? அது இல்லை குப்தரே. இப்ப பிரச்சனை இல்லை என்றால் கையை முன்னே கொண்டு வா. இல்லை, அது கொண்டு வா. ஓசி குடி குடிக்கும் மோனாய் போல வந்து விட்டு யோசனை சொல்வது போல் நடிப்பு வேறு. ஓசி குடி குடிக்க வந்தது உண்மைதான். அதற்காக
நீங்கள் தர்மபிரபு ஆக வேண்டும் என்பது என் நீண்ட நாள் உள்ள கடக்கை. அந்த அக்கறை உண்மைதான்.